ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேன்மாவோட 113வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 112 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல ஹீரோ அந்த ஹவுண்டோட ஸ்கில் வந்து காப்பி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பீஸ்ட் வந்து அவேக்கன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அவனை தேடி ஒரு ஏஞ்சல் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த டீமன் கிங் வேரியல் இருந்துட்டு, அப்பா இந்த சோடா இருந்துட்டு உண்மையுமே சூப்பரா இருக்குது, டவர்ல கிடைக்கிறத விட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன இப்ப காம் டவுன் ஆயிட்டியா அப்படிங்கிறப்ப டீமன் கிங் வந்து என்ன இதை கொடுத்து என்னோட கடனை வந்துட்டு நீ அடைச்சிட்டேன்னு நினைக்கிறியா? நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட டார்க் டிசைபிள் ஆகிற வரைக்கும் நான் உன தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த இடத்துக்கு நான் காசு செலவு பண்ணி வரப்பெல்லாம் எந்த அளவுக்கு என்னோட பட்லர் என்ன திட்டுவான் தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்பெல்லாம் அடிக்கடி வந்து என்ன சந்திக்கிறானே இவன், பட் இப்பவே என்னோட டார்க் டிசைபிளா மாறிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இவனை துரத்திலாம் ஈஸியா அடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப, டேய் நான் சொல்றேன் கேட்டுட்டே இருக்கு இல்லையா? எனவே ஏதோ ஒரு கண்டென்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொன்னது என்னது அது அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு எதுக்கு இவ்வளவு அவசரம் பட்டுக்கிட்டு இருக்க, வேணா இன்னொரு சோடா கேன் கொண்டு குடிக்கிறியா அப்படிங்கிறப்ப, ஓ நீ இன்னும் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறப்ப அந்த இடத்துக்கு சாலமேண்டர் வந்துட்டு மாஸ்டர் நாங்க நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப உடனே ஹீரோவும் வேரியரும் அந்த இடத்துக்கு போயிடறாங்க. அந்த இடம் எது அப்படின்னா ஒரு மித்திக்கல் கிரீச்சர் ஹேர்வெலியனோட ஹேபிடட், அதாவது அது தங்குற இடம். இது வந்துட்டு ஒரு ரேர் சைட் ஆச்சு. பட் வெயிட், இந்த இடத்துல ஐஸ் கிறிஸ்டல்ஸை தவிர வேற எதுவுமே இல்லையே, இந்த இடத்துல இருந்து ஏதாச்சும் ஒன்னு திருடிட்டு போக வந்திருக்கியா அப்படிங்கிறப்ப ஹீரோண்டு அப்கோர்ஸ் நான், அதுல என்ன ஃபன் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீயுமே ஒரு விஷயத்த நோட் பண்றல, இது வந்துட்டு அங்க மேல ஒளிஞ்சுக்கிட்டு நம்மள சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு, வெல்கம், இந்த கண்டென்ட்டோட பேர் வந்துட்டு கேங் ஜினியூக்கு வந்துட்டு நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப டீமன் கிங் வேரியன் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோட அபார்ட்மெண்ட்ல ஆலிஸ் ரெண்டு குளிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்த குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. என்னன்னா யூசர் தான் உள்ள வராம ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கான். ஆலிஸ் ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்க உள்ளவா அப்படிங்கிறப்ப, ஒரு நிமிஷம் எனக்காக எங்கேயாச்சும் ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கானு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாக்கிரதையா இருக்கா. அதுக்கப்புறம் உள்ள பார்த்துட்டு இதனோட வீடா, நான் நினைச்சதை விட ரொம்பவே சத்தமா லைவ்லியரா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச கேங் ஜினிக் எப்பவுமே தனிமையில தான் இருப்பான், சோ இப்ப இருக்கிறவன் டோட்டலா டிஃபரெண்ட் போல அப்படி நினைக்கிறப்ப ஆலிஸ் ரெண்டு நீ எனக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்துட்டு டீச் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னல, அதுக்கு வந்துட்டு நமக்கு ட்ரைனிங் எடுக்க ஒரு இடம் வேணும், அதனாலதான் அவேக்கன் அசோசியேஷனோட பேஸ்மெண்ட் ஃப்ளோர் இருந்துட்டு நான் கடன் வாங்க போறேன் அப்படிங்கிறப்ப யூசங்கன்ட்டு நான் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் ஆலிஸ் நீ ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்க, எதுக்காக சோடா வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிற ஆசைப்படுற அப்படின்ட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப ஆலிஸ் காரணமா நீ வந்துட்டு அந்த ஓல்டு கார்டுக்கு எதிராக சண்டை போட்டதுல இருந்தே ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சு, நீ கான்ட்ராக்டருக்கு மேல ஸ்ட்ராங்கான ஒரு டிவோஷன் வச்சிருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு உன்னோட ஸ்கில் வந்துட்டு வளர்ந்துருக்குது. அதை பாக்குறப்ப எனக்குமே கான்ட்ராக்டர் மேல ஒரு டிவோஷனோட ஏதாச்சும் பண்ணி அது மூலியமா ஒரு பவரை வந்துட்டு அடையணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறப்ப பெல்லஸ் இருந்துட்டு மிஸ் ஆலிஸ் உங்களுக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, நம்ம வந்துட்டு ரேப்பியரோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்துட்டு டீச் பண்ணுவேனே அப்படிங்கிறப்ப, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஸ்வாட் சைன்ட்டோட வந்துட்டு உன்னோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அவன்கிட்ட நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு இல்ல ஆலிஸ், ரேப்பியர் தான் உன்னோட இனத்துக்கு வந்துட்டு நல்லா செட் ஆகும், அவனோட ட்ரைனிங்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா மத்தவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் எடுக்க ஹெல்ப் பண்றதும் நம்மளுக்கு நாமளே ட்ரைனிங் கொடுத்துக்கிற மாதிரி தான் அப்படிங்கிறப்ப அவர்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வாட் சைன்ட், உன்னோட சீக்ரெட் என்கிட்ட சேஃபா இருக்கும், நீ பத்தி கவலையே பட வேணாம் அப்படிங்கிறப்ப ஊழியங்க இருந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்க யூசர் வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்க மிஸ் ஆலிஸ் இருந்துட்டு டவர்ல இருக்கிற ஒருத்தவங்க அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு தெரியுமாவா, அது நல்லா தெரியுமே, ஏன்னா அவகிட்ட ரொம்ப வெளிரிய தோல் இருக்கு, சில்வர் ஏர் இருக்கு, பிளட் டைப் மேஜிக்கை யூஸ் பண்றா, டவர்ல இருக்கிற ஹை ரேங்கிங் வேம்பையரை தவிர வேற யார் வந்துட்டு இப்படி இருப்பா அப்படிங்கிறப்ப, பட் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மார்வேஸ்ட்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சோ இதை வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு பட் பார்த்தாலே தெரியுது அப்படின்னா நான் மட்டும்தான் வேம்பையர்னே நோட்டீஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் அங்க அந்த ஹார்வெலியன் மித்திக்கல் பீஸ்ட் இருந்துட்டு அதோட ஐஸ் பிளாஸ்ட் அப்படிங்கிற அட்டாக்கை வச்சு அட்டாக் பண்ணுது, அது மூலியமா அந்த டீமன் கிங் வேரியல் அப்படியே உறைஞ்சு போயிடும். பட் இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வந்துட்டு அது வந்துட்டு ரொம்பவே நைஸ், அதுக்கப்புறம் கூலா இருந்துச்சு, என்னோட ஓவர்வெல்மிங் பவர் வந்துட்டு எப்படி இருக்குது, உன்ன மாதிரி ஸ்டூபிடான மித்திக்கல் கிரீச்சரோட அட்டாக்லாம் என் மேல எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆக்சுவலா அது கொஞ்சம் வலிச்சது. ஐ கெஸ் இது வந்துட்டு ஒரு மித்திக்கல் கிரீச்சர் தானே, பட் நான் இவங்கிட்ட வந்துட்டு இப்ப நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு காமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட டார்க் டிசைபிளா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தா ஹீரோ வந்துட்டு வாவ் நீ ரொம்பவே கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமே அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டீமன் கிங் இருந்து ஏய் என்னடா அப்படி பொய்யா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, வெயிட் இவன் ஒன்னும் சும்மா பாத்துக்கிட்டு இல்ல, இவன் வேற ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த வேரியலோட மண்டையில இருக்கிற ஒரு ஐஸ் கிறிஸ்டல் வந்துட்டு எடுத்துட்டு இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட
அதர் வேர்ல்டு ரெஸ்டாரண்ட் ஸ்கில் இருக்குல்ல அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த ஹார்வெலியனோட ஐஸ் கிறிஸ்டலை யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹெல் ஃபயர் மூலியமா உருவாக்கின கண்டென்ஸ்டு மில்க், மலைகளோட எனர்ஜி இருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த ஹார்வெலியன் அப்படிங்கிறது ஒரு மித்திக்கல் கிரீச்சர் ரொம்ப காலத்துக்கு வந்துட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல பனிகாலம் வந்ததுக்கு அப்புறம். சோ இவ்வளோ காலம் தூக்கத்துக்கு அப்புறம் எந்திரிச்சிருக்கிற ஹார்வெலியன் இருந்துட்டு ரொம்ப மொரடா தான் இருக்கும். பட் சாப்பாடு இல்லாம இவ்வளவு நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட்டான டெசர்ட்டை வந்து அது கொடுத்தா அதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து மெகா ஸ்ட்ராபெரி பிங்சு அப்படிங்கிற ஒண்ணு தான் கிரியேட் பண்ணிருக்கான். அத அந்த வேரியலும் சரி அந்த ஹார்வெலியனும் சரின்ட்டு பார்த்து எச்சு ஊத்துதுங்க. வேரியன்ட்டு மித்திக்கல் கிரீச்சரோட ஐஸ்ல இருந்து ஒரு டெசர்ட்டா, இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்ததே இல்லையே, நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்து இப்ப இங்க பாரு ஹார்வெலியன் ரொம்ப வேரியாலாம் இருக்க வேணாம், உனக்கு வேணா ட்ரை பண்ணு, இது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேருமே சாப்பிட்டு இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, இதோட மைண்டையும் இருந்துட்டு கூல் பண்ணுது, அதே டைம் இதோட ஸ்வீட்னஸ் இருந்துட்டு என்னோட நாக்குல இருந்துட்டு கரைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இருந்துட்டு இந்த இடத்துக்கு தனியா வந்திருந்தா அதுக்கு நிறைய நேரம் ஆயிருக்கும். பட் வேரியல் இருந்துட்டு ஹார்வெலியன் இருந்துட்டு கடுப்பேத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாவே இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தடவி கொடுக்குறான். அதோட அவங்க இருக்கிற பாண்டிங் ஸ்கில், அதுக்கப்புறம் இப்ப காப்பி பண்ண மந்திரா டேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துமே யூஸ் பண்றப்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த மித்திக்கல் கிரீச்சரை ஹீரோ வந்துட்டு டேம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹார்வெலியன் வந்துட்டு பல வருடங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப உருவான இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே என்னோட அழிஞ்சு போன கேனைனை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகுது, அது மூலியமா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன் இருந்துட்டு நான் மேக் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஹார்வெலியன் சோல் அப்படிங்கிற ஒரு பொருளை அங்கிருந்து எடுக்கணும். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. பிளேயர்ஸ் வந்து இன்னுமே அந்த மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை கிளியர் பண்றதுக்கு. அப்ப அந்த சியான்வா அப்படிங்கிற மொட்டை மண்டையா இருந்துட்டு எவ்ரிஒன் இன்னும் கொஞ்சம் எல்லாருமே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுங்க, இன்னும் ஒரு வாரத்துல இது வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாம், இதை கிளியர் பண்ணிட்டு மனித இனத்துக்கு இன்னொரு 90 நாளை வந்துட்டு நம்ம பரிசா தரலாம் அப்படிங்கிறப்பதான் எல்லாரோட சிஸ்டம்லயுமே இந்த 19th ஃப்ளோர் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு வருது. சியான்வா இருந்துட்டு ஏன் நடந்துச்சு, நம்ம அதை பண்ணிட்டு இப்பதானே இருக்கோம், யார் இதை பண்ண அப்படிங்கிறப்ப அங்க மெரியா இருந்துட்டு இதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், ஒரே ஒருத்தரால மட்டும் தான் பண்ண முடியும், ரொம்பவே பொறுமை இல்லாம இருக்கா அப்படியே அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ தான் கிளியர் பண்ணிருக்கான். அவன் இருந்துட்டு இந்த 19th ஃப்ளோரை கிளியர் பண்ணணும், அதுக்கு பின்னா ஹிடன் கண்டிஷன் ஒன்று இருக்கு, அது இந்த ஹார்வெலியனோட சோலை வந்துட்டு எடுக்கிறது தான். இந்நேரம் அந்த பாஸ் சாம்பல்ல இருக்கிற பார்ட்டி எல்லாமே பேனிக்ல இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த வேரியலன்ட்டு அவாடா நீ இன்னொரு மித்திகல் கிரீச்சரை டேம் பண்ணிடு அப்படின்னு நான் நம்பவே முடியல, அதுவும் டெசர்ட்டை வச்சு டேம் பண்ணிருக்க, சரி நான் இங்க கிளம்ப வேண்டியதுதான், நான் வந்துட்டு உன்னை திட்டுறதுக்காக வந்தேன் பட் செம்மையா ஒரு கட்டு கட்டிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ ஃபன்னா இருந்ததானே அப்படிங்கிறப்ப வேரியலன்ட்டு கண்டிப்பா இப்ப நான் டைம் ஆனதுனால இங்க இருந்து போறேன், பட் மறந்துடாத கூடிய சீக்கிரத்துல என்னோட டார்க் டிசைபிளா மாறிதான் ஆகணும் அப்படின்ட்டு அங்கிருந்து போறப்ப ஹீரோ வந்துட்டு மறுபடியும் அவனோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாம இன்னொரு தடவை சக்சஸ்ஃபுல்லா துரத்தி அடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அவனோட உதவி மூலியமா ஹார்வெலியனோட சோல் எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல கோல்டு டைப் வெப்பனை உருவாக்கக்கூடியதுக்கான ரொம்பவே ரேரான இன்கிரீடியன்ட் இதுதான். அப்கோர்ஸ் இதை செய்யணும் அப்படின்னா ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான பிளாக் ஸ்மித் இருந்துட்டு தேவை. பட் இதை ஓரன் கிட்ட கொடுத்தா அவரே பண்ணிடுவாப்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஹார்வெலியன் போலாமா, உன்னோட புது ஃபேமிலிக்கு உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இனிமே உனக்கு தூக்கம் வருதா, நீ அங்க போனதுக்கு அப்புறம் தூங்கிக்கலாம் அப்படிங்கிறப்பதான் திடீர்னு அந்த இடத்துல ரொம்ப வெளிச்சம் வரப்ப அந்த ஹார்வெலியன் ஒரு மாதிரி ஆயிருது. ஹீரோ சன்லைட்டா இந்த இடத்துல சன்லைட் இருந்துட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு என்னது என்னது இந்த மானம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த ஆர்கேஞ்சல் தான் அந்த கிசைக்கியல் தான் வந்திருக்காங்க. அவன் இருந்துட்டு ஜோசுவா ஸ்வார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு யூஸ் பண்றான். அதோட டார்கெட் லொகேஷனா நம்ம ஹீரோ இருக்கால அந்த டீப் சைட் அந்த இடத்த வந்துட்டு சூஸ் பண்றான். சோ அப்ப அந்த ஜோசுவா ஸ்வார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறத வந்துட்டு யூஸ் பண்றப்ப கிசைக்கியல் உண்மையாலுமே ஜோசுவாவோட ஃபியூ டிவைன் ரிலீக்ஸ் மட்டும் தான் நம்ம கையிலேயே இருக்கு, அதுல ஒன்னு இப்படி யூஸ் பண்றது ஓகேவா அப்படிங்கிறப்ப கிசைக்கியல் என்ன என்னோட முடிவுகளை இப்பயே நீ கேள்வி கேட்கிறியா, இவனை கொல்றதுக்காக நமக்கு இருக்கிற எல்லா டிவைன் ரிலீக்ஸ் வேணாலுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அட்டாக் இருந்துட்டு அந்த ஹோலி ரிலிக்னால நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கிசைக்கியல் இப்ப போயிட்டு அந்த கிரவுன் ஆஃப் டைரனியும் அதுக்கப்புறம் அந்த கேங்ஜினிக்கோட பணத்தையும் வந்துட்டு எடுத்துடுவாங்க, அதுக்கு அவனோட பணம் வந்துட்டு மிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப ஆலிஸ்க்கு அது வந்துட்டு லைட்டா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு ஹீரோ அங்க அட்டாக் வாங்கினது. உடனே கவனம் தசை திருப்புறப்ப யூசங்க இருந்துட்டு அவரோட கையில அடிச்சு அவரோட ஸ்வாட தட்டி விட்டாராம். மேஜிக் மாதிரி இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல நீ வந்துட்டு ரிலாக்ஸ்டா இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப அவர் நான் ஒரு நிமிஷம் ஜாக்கிரதையா இருந்துட்டு அப்படிங்கிறப்ப யூசங்க நீ ட்ரைனிங் எடுக்கிறப்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும், மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெல்லஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிஸ் ஆலிஸ் அவங்களோட ரிவெஞ்ச் எடுத்ததுல வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா கொஞ்ச நாள் இருந்தாங்க. பட் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இப்ப வேற ஒரு விஷயத்தை வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அந்த ஸ்வாட் சையன்ட் அப்படிங்கிறவன் அவனோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ரேப்பியரோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் டெக்னிக்ஸ் வந்துட்டு மிஸ் ஆலிஸ்க்கு ஏத்த
ஏத்த மாதிரி அவனே இருந்துட்டு மாத்தி அமைச்சுக்கிட்டான். ஸ்வாட் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயுமே அவன் வந்துட்டு திறமைசாலி போல. பெராப்ஸ் கேங் ஜின்னுக்கு அப்புறம் ரொம்பவே டிபெண்டபிளான பர்சன் வந்துட்டு இவனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஆலிஸ் வந்துட்டு, ஹே பெல்லஸ், இப்போ நீ ஃபைட் பண்றதுக்கான நேரம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு, ஆல்ரைட், நான் வந்துட்டு உங்களோட ட்ரைனிங் ஆப்போனண்டா இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க அந்த ஓரன் இருக்காப்ல, அவர் இருந்துட்டு, எனக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, இப்ப பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குது, பட் ஏதோ ஒரு போரிங்கா இருக்கே, எதுவுமே எக்ஸைட்டிங்கா இல்ல. அந்த பேல்மங்க இருந்துட்டு என்னோட ஹேமரை வச்சு தட்டுறப்ப அந்த சவுண்டே என்ன அவ்வளவு எக்ஸைட்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜெயண்ட் ஆர்மரியே இருந்துட்டு உருவாக்குனது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கப்ப பின்னாடி இருந்து போர்ட்டல் ஓபன் ஆகி அதுல இருந்து யாரோ வந்து இவரை விழுக வச்சிடறாங்க. இவர் வந்துட்டு, யார் இது, உடனே சொல்லு, நினை திருடனா, சாரத்துக்கு மண்ணில் அடிக்க போறேன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் இருந்து வந்திருக்கான். ஜினியூக் நீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல ஓரன் அப்படிங்கிறப்ப, நீங்க கதவை யூஸ் பண்ணி வந்திருக்கலாமே, அப்புறம் என்ன உங்க கூட சேர்ந்து இவ்வளவு மணலும் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு, என்ன பார்த்ததுல நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியும், பட் இதை வந்துட்டு ஒரு டேகரா மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்விலியனோட சோலை வந்துட்டு கொடுக்குறப்ப, இது வந்துட்டு ஹார்விலியனோட சோல் தானே, கண்டிப்பா அதை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து சீக்கிரமா முடிச்சிருவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, குட் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை அது ரொம்பவே க்ளோஸா இருந்துச்சு அப்படிங்கிற. எப்படி தப்பிச்சிருக்கான் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல ஆப்சலூட் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிருக்கானுங்க. அதனால ஹீரோவால அந்த இடத்துல இருந்து வெளியே போக முடியாது. அப்ப ஹீரோ வந்துட்டு, ஹார்வலியன் சீக்கிரம் இதுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்வென்ட்ரிக்குள்ள வந்துட்டு போட பாக்குறான். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இம்பார்ட்டன்டான டார்கெட்டை எலிமினேட் பண்றதுக்காக ஏஞ்சல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டிவைன் ரெலிக் ஆச்சு, ஜோஸ் வாஸ் ஸ்வார்ட் ஆஃப் டச்மெண்ட். பட் என்னோட 1 செகண்ட் இன்வின்சிபிள் இருந்துட்டு இன்னுமே கூல் டவுன்ல தான் இருக்குது. நான் என்னோட பிளஸிங் ஆஃப் த ஸ்டார் வச்சு மறுபடியும் உயிரோட வந்தாலும் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையுமே தனியானால தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படின்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டவரை வந்துட்டு இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணதுக்காக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு, ஈவான் நீ என்ன பார்த்துட்டு இருப்ப அப்படின்னு தெரியும், சோ நான் அது மேல நம்பிக்கை வச்சுதான் ஓபன் பண்றேன் அப்படின்ட்டு ஓபன் பண்றப்ப அது மூலியமா தான் இங்க வந்திருக்கான். ஹீரோ கிடைச்சது வந்துட்டு ஃப்ரைடோன் நெக்லஸ். இது மூலியமா அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு இருந்தாலும் சரி ஹீரோவால வெளியே வர முடியும். அதுவும் ஹீரோகளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு தான் போக முடியும். ஹீரோ வந்துட்டு, அந்த பாக்ஸ் இருந்தனால நான் எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டேன், ஹவவர் என்னோட ஸ்கில் மூலியமா நான் தப்பிக்கல, இது எல்லாத்துக்குமே நான் இவானுக்கு மட்டும் தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஸ்கில்ல வந்து ரேட் பண்ற அப்படின்னு வந்துட்டா நான் தான் உச்சத்துல இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன், பட் நான் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஓரன் வந்துட்டு, இது முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்வெலியோட சோல்ல இருந்து பேர்னட் அப்படிங்கிற ஒரு டேகரை வந்துட்டு செஞ்சிருக்காப்ல. இதுல வந்துட்டு நிறைய எஃபெக்ட் இருக்கு, பட் அதை பத்தி நம்ம அப்புறமே பேச்சு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஹீரோ வந்துட்டு, யா ஃபியூச்சர்ல வந்துட்டு நிறைய அன்பிரடிக்டபிளான வேரியர்ஸ் வந்துட்டு இருக்கதான் போகுது, அதனால எனக்கு எல்லாத்தையுமே யோசிச்சு ப்ராப்பரா வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிறத தவிர வேற எந்த சாய்ஸுமே கிடையாது, அப்படியே நான் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.